கல்லா பிழையும் ரிதா பிழையும் பசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் ஐந்தெழுத்தை சொல்லா பிழையும் புதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் அச்சியே கம்பனே. இது 18 எழுதின பாட்டு. அதாவது நான் எந்த பிழை செய்தாலும் அதை நீ பொறுத்தருள்ணும் அப்படின்னு. மன்னிப்பு அப்படிங்கிறது தமிழ்ச்சொல் இல்ல, தமிழ்ச்சொல் வந்து பொருள் தருக அப்படிங்கிறதுதான். அது என்ன 3 விதமா கேட்கிறாரு. சொல்லா பிழையும் புதியா பிழையும் தொழா பிழையும் அப்படிங்கிறாரு. அப்ப சொல்றது வேற, பிரிக்கிறது வேற, தொழறது வேறையான்னு கேட்டா ஆமா. இதுதான் நம்ம சைவத்துல திரிகரண சுத்தி அப்படின்னா. நம்மளோட பிறவிக்கான வினை நம்மளுக்கு 3 விதமா வருது. ஒண்ணு நம்ம வாக்கால செய்யறது, நம்ம நாக்கால வாயால சொல்லி நம்ம பேசுறதுனால செய்யற வினை. 2 நம்ம உடம்பால செய்யறது காயம், இந்த உடம்பால நம்ம செய்யற செயல்களால வர வினை. 3வது நம்ம மனசால செய்யற வினை. நம்ம எந்த கரணத்தின் மூலமா அந்த வினையை செய்யறோமோ அந்த கரணமே அந்த வினையை திருப்பி அனுபவிக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ், இப்ப நீங்க ஒருத்தர் மனசு நோகிற மாதிரி வாயால ஒரு சுடு சொல்றீங்க அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் உங்களை அப்படியே சுத்தி இன்னொருத்தர் கிட்ட இருந்து அதே வார்த்தையை உங்களுக்கு கேட்க வைக்கும். தீதும் நன்றும் பிறர் தர வாராங்கிறாங்கல்ல, அந்த கான்செப்ட் தான் இது. சோ இந்த 3த்தையுமே பட்டினத்தார் இந்த பாட்டுல சொல்றாரு. இதுல வந்து சொல்லா பிழையும், 5 எழுத்தை சொல்லா பிழையும்ங்கிறது நாக்கால உன் 5 எழுத்த சொல்லாத பிழையும், துதியா பிழை மனசால துதிக்கிறதுனா இடைவிடாது நினைத்தல், அது மனசால செய்யறது, அதையும் தொழா பிழையும் தொழுது எழுது இறைவா அப்படின்னு உன் 5 எழுத்தை தொழா பிழையும்னா உடம்பால செய்யறதையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சியே கம்பனே அப்படிங்கிறாரு. சும்மா இந்த தேகாம்பரேஸ்வரர் பார்க்க வந்தேன், உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு தோணுச்சு. சிவாய நம்ம